எல்லாரும் நிலைமை இருக்கிறீங்களோ? மூணு ஒரு நாளுக்காக என்னண்டா இன்றைக்கு நான் ஊனா படிப்பிச்சது தானே, ஊவன்னாவும் படிப்பிச்சினான் தானே. இன்றைக்கு வந்து முதல் படிச்ச ஒரு லெட்டர், ஒரு லெட்டர் முந்தி படிச்சனாங்களா, அந்த எழுத்து வந்து லானா. லானா அப்ப பிள்ளைகளுக்கு சங்கிலி கொம்பண்டா என்ன சொல்லி கொடுங்க. சங்கிலி சங்கிலி, இது சங்கிலி, நாங்கள் கழுத்துல போடுவோம் சங்கிலி. அத மாதிரி தான் இப்படி இது வரப்போகுது என்று சொல்லி போட்டு நீங்கள் இது சங்கிலியை செயின், சங்கிலி என்ற செயின் என்ன, அப்ப இப்படித்தான் வரும். ஆனா இதுக்கு அந்த வளைவு இல்லை என்று சொல்லி கொடுத்தால் அப்ப இது லானா ஆல்ரெடி வி ஹேவ் லேர்ன்ட். சரியோ, ஆல்ரெடி வி ஹேவ் லேர்ன்ட். அப்ப நீங்கள் என்ன செய்யுங்கோ, இப்ப இந்த லானாவை மாதிரி தான் ஒரு எழுத்து வாட் இஸ் லெட்டர் இப்படியே வரும். ஆனா இப்படியே வந்து இப்படியே இதுல போயிட்டு கம் பேக் இப்படி ஒரு லைன் வரும். ஈஸி வேயில பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. அப்ப இது வந்து ஏனா, ஏனா என்ன ஏனா. அப்ப ஏனாவில் என்ன இருக்கு வீட்டுல, நாங்க கொண்டு சாப்பிடுறோம், நாங்கள் ஒரு ஒரு கிரெயின், அது என்ன கிரெயின் தானே, சரியோ. அது என்ன சாமான், என்ன பொருள், என்ன ஒரு உணவு பண்டம், கடைகள்லையும் விற்குது வித் அட் சுகர். வாட் இஸ் திஸ் அண்டு நீங்கள் கேளுங்க, கிவ் அ குழு. அப்படி நீங்கள் தரவுகளை கேட்டு 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 அவைய வாயால் இடுங்கோ. அப்ப அவையல் டக்குன்னு சொல்லினோ எள்ளு என்ன என்ன எள்ளு என்ன எள்ளு எள்ளு. ஆனா நீங்க எள்ளு வந்து நீங்க சொல்லலாம், எள் என்ன எள்ளு பாகு, ஆனா எள்ளுன்னு நீங்க சொல்லி கொடுக்கலாம் என்ன. அப்ப நீங்கள் அப்ப அலையண்டா நீங்கள் எண்ணண்டா என்ன, எண்ணென்றால் இலக்கம், நம்ப என்று நீங்க சொல்லி கொடுக்கலாம். அப்ப இவ்வாறு தெரிஞ்ச எண்ணிக்கிறது கவுண்ட் என்ன, கவுண்ட் கவுண்டண்டா எண்ணுறது எண்ணிக்கை என்ன என்று சொல்லி கொடுக்கலாம். அப்ப எள்ளு அந்த லூ படிக்காதபடியா நீங்க சொல்லி காட்டி கொடுக்கலாம். ஏதாவது ஒவ்வொரு பொருட்களை ஒவ்வொரு டைம் காட்டி கொடுங்கோ. இதுதான் எள்ளு, இங்க பாருங்க எள்ளு, இந்த எள்ளு நான் எல்லாம் போட்டு விட்டது, இதுதான் எள்ளு. ரெண்டு பிள்ளைகளை காட்டி கொடுங்க. இது நாங்க சாப்பிடலாம், சுகரோட சேர்த்து நாங்கள் ஸ்நாக்ஸ் செய்யலாம். இங்க பாருங்க இப்படியும் சாப்பிடலாம். நாங்கள் வறுத்தும் சாப்பிடலாம், வறுத்து சுகர் எல்லாம் போட்டு செய்யலாம். அப்ப இப்படி பிள்ளைகளுக்கு இப்படி ஒன்றை சொல்லி காட்டி செய்து காட்டினீங்கன்னா பிள்ளைகள் இலகுவாக அறிஞ்சு கொள்ளுங்கள். அந்த வார்த்தையை மறக்க மாட்டேன், காட்டினா மறக்க மாட்டேன். Okay, take care. See you next week.